முதியோர் இல்லத்தில் இருந்த 4 பேர் பலியான விவகாரம் பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி கீழப்பாட்டாக்குறிச்சி கிராமத்தில் செயல்பட்டிருந்த ஒரு முதியோர் இல்லத்தில் தான் இந்த பலி எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் முப்பிடாதி வழங்க நாம் கேட்கலாம். முப்பிடாதி வணக்கம். இந்த கைது செய்யப்பட்ட நபர் யார்? இவருக்கும் இந்த முதியோர் இல்லத்தில் நடந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே கீழப்பாட்டாக்குறிச்சியில் இயங்கி வந்த அன்னை முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக நேற்று தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 11 நபர்களில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலையில் மேலும் ஒரு மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நேற்று மாலையில் தென்காசி போலீஸ் சூப்பரண்டு அரவிந்த் மற்றும் தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்திற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் தொடர் விசாரணைக்கு முதியோர் இல்லத்தின் உரிமையாளரான ராஜேந்திரன் உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சாம்பார் வடகரை போலீசார் தற்பொழுது வருவாய்த்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் முதியோர் இல்லத்தில் குழந்தைகளும் சிலர் இருந்ததாகவும் அவர்கள் குறித்தும் என்ன நிலை என்பது குறித்தும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். நன்றி முப்பிடாதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.